வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவ நஸ்ரியார். இந்த தடவை நம்ம என்னோட பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் ஏப்ரலுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ அது பார்க்கறதுக்கு முன்னாடி மாணவ நஸ்ரி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கக்கூடிய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சுக்கோங்க. நமக்கு 10th சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் 75 மார்க் எக்ஸாமு 1 மார்க் பொறுத்த வரைக்கும் ஒரு 12 கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய 2 மார்க்கு 4 மார்க்கு 7 மார்க்கு எதையும் ஸ்கிப் பண்ணாதீங்க. கம்பல்சரி இதில் இருக்கக்கூடிய 2 மார்க் 4 மார்க் தான் கண்டிப்பாக பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு வந்து கேட்பாங்க. ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சயின்ஸ் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸில் 4 லெசன் தரவாக இருந்துக்கோங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பயாலஜியில் வந்து 13, 14, 15 நல்லா படிச்சுக்கோங்க. அதில் இருந்தால் கொஷின்ஸ் எல்லாமே கேட்பாங்க. ஸோ 2 மார்க் கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா செயல்படும் திசை சார்ந்து விசையினை எவ்வாறு பிரிக்கலாம், ஸ்னெல் விதியினை கூறுக, ஒரு கலோரி வரையறுக்கவும், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா புதைபடிவ எரிபொருட்களை நாம் ஏன் பாதுகாக்க வேண்டும், கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் ABCD ஆகியவை பாகங்களை அடையாளம் காணவும், பீனோடைப் ஜீனோடைப் பற்றி நீர் அறிவது என்ன, தைராய்டு ஹார்மோன்கள் ஏன் ஆளுமை ஹார்மோன்கள் என்று அழைக்கப்படுகிறது, ரத்தம் சிவப்பு நிறமாக இருப்பது ஏன், அதே மாதிரி கீழே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டப்பார்வை தூரப்பார்வை வேறுபடுத்துக, ராக்கெட் ஏவுதலை விளக்குக, செயற்கை மற்றும் இயற்கை கதிரியாக்கத்தின் ஏதேனும் 4 பண்புகளை எழுது, மீள் மற்றும் மீளா விளையினை வேறுபடுத்துக, நெக்ஸ்ட் காற்றுள்ள சுவாசம் வேறுபடுத்துக, டிஃபரன்ஸ் பிட்வீன் ஏரோபிக் அண்ட் அனரோபிக் ரெஸ்பிரேஷன், உடன் பருமனுக்கான காரணிகள் யாவை, அதே மாதிரி வட்டார இன தாவரவியல் என்பதை வரையறுத்து அதன் முக்கியத்துவத்தை எழுதுக. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3 × 7 21 7 மார்க் கொஸ்டின் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. நிலைமம் என்பது யாது, அதன் வகைகளை எடுத்துக்காட்டுடன் விளக்குக, ஒப்பு அணுநிறை வரையறுக்கவும், அணுக்கட்டு எண் வரையறுக்கவும், வேறுபட்ட ஈரணு மூலக்கூறுக்கு 2 எடுத்துக்காட்டு தருக. ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரத்தத்தின் பணிகளை பட்டியலிடுக, துகளுடைய சேர்க்கையின் படம் வரைக, நீராவி போக்கு என்றால் என்ன, நீராவி போக்கின் முக்கியத்துவத்தை எழுதுக. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் ஏப்ரலுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர். ஸோ வரக்கூடிய 10ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வுக்கு இந்த கொஸ்டின் பேப்பர்லேருந்து கொஸ்டின்ஸ் எல்லாம் அப்படியே வரும். மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவ நாசர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.